சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஹாட்ஸ்பாட் ஒன்று மாதிரியே 2 நல்லா இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கலாம். முக்கியமாக அந்த மூணாவது ஸ்டோரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா காமெடியாக அந்த காமிச்ச விதமாகவும் லவ்வை வந்து கொஞ்சம் நிறையா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பார்ட் 1ல் இருந்த ட்விஸ்ட் மாதிரியே மூணாவது கதையில் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். எம்எஸ் பாஸ்கர், தம்பிராமே அவங்களுக்கு கொடுத்த ரோலுமே சூப்பராக அவங்கள எப்பயும் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்ட் 1ல் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு ட்விஸ்டான கதையாக போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாயிருக்கு ப்ரோ, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்க. பார்ட் 3 கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். எதிர்கட்சி விஜய் சேதுபதினு தெரியல, அது வந்து மறைமுகமாக சொல்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரில. சிவகார்த்திகேயன் வேறு சிஎம் சொன்னாங்க, எப்படின்னு தெரில. அது என்னான்னு நீ வர்ற காலத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அவர் அரசியலுக்கு வருவாரானே தெரியல. அது வந்து ஒரு நடிகரை வந்து விமர்சிக்கிறதுக்காக அது வந்து அப்படி வச்சிட்டாங்க. தளபதியுமே ஃபஸ்ட்டு கதையில் வந்து பேசியிருப்பாங்க. சொசைட்டி வந்து அப்படி தான் இருக்குன்றத கொஞ்சம் நிறையா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாட்ஸ்பாட் 2, அதான் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு இது ஹாட்ஸ்பாட் 2 தெரியும். பட் ஆனால் பார்க்காம வந்தாலுமே புரிகிற மாதிரி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் சிரிச்சவங்கிறது இல்லாமல் யோசிக்கிற அளவுக்கு படம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய விஷயம். இப்போ வந்து என்னன்னா தளபதியோட பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்குல சொல்கிறாங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க? அதான் தளபதி எஸ்கே குட்டி அந்த இதெல்லாம் வந்து நிறையா ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ படத்தில் ஒரு யோசிக்கிற மாதிரி விஷயமும் சரி ஃபன்னாகவும் வச்சுருக்காங்க. அது தேட்டரில் பார்த்தா தான் புரியும், சொன்னால் புரியாது. அஸ்வினோட ஆக்டிங்லாம் நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஸோ அவர் இந்த படத்தில் அதான் அந்த 40 கதை கேட்டு தூங்கிட்டாருன்னு சொன்னதையே படத்தில் ஒரு இதாக வச்சுருக்காங்க. அந்த சீன் வரும்போதெல்லாம் படம் தேட்டரில் எல்லாம் ஓவராலாக சிரிச்சிட்டாங்க. ஸோ அதான் ரியாலிட்டியில் இருக்கிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதுங்கிறதையும் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வருஷம் நம்ம டோனி வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு லாஸ்ட் மேட்ச். ஸோ அதை வந்து ரிட்டையர் ஆகாத மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமாம், எப்போதுமே வந்து டெஃபினெட்லி நாட்டுங்கிறது தான் எப்போதுமே. தலை வந்து ஃபார் எவர் தான். ஸோ ரிட்டையர் எப்போதுமே இல்லைங்கிறத 2050 சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அதான் எல்லா வருஷமும் ஐபிஎல் வரும்போது தலை இருப்பாருன்னு நம்ம நினச்சிட்டே பார்ப்போம். அதே மாதிரி ஒரு சீசன் முடியும் போதும் டெஃபினெட்லி நாட்டுங்கிற மாதிரி தான் படத்துலையும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னன்ட்டு. அப்புறம் சிஎம் வந்து 2050 யாருங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 2026 சிஎம் யாரும் அதுவும் சொல்லியிருக்காங்க. 50 வேறு 26 வேறு சொல்லியிருக்காங்க. சரி, ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு நிறைய ஸ்டோரி புரிஞ்சிருக்கும். 2 பார்க்கும்போது ஸோ பார்க்காதவங்களுக்கு என்ன மாதிரி லீட் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஸ்டோரி கொடுத்துருக்காங்க? அதான் ரீகேப் போட்டிருக்காங்களே, ரீகேப் பார்த்துட்டு அப்படியே புரிஞ்சிடும். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்காம வந்தாலும் ரீகேப் பார்த்தாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹாட்ஸ்பாட் 2 வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்ட் 1 பார்த்தேன். பார்ட் 1 ரொம்ப நல்லா இருக்குது. அது 3 பிளாட் இருக்கும். அதில் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை பார்ட் 2லேயும் அப்படி தான் 3 பிளாட் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். எம்எஸ் பாஸ்கர், ஆத்யா பாஸ்கர், பிரியா பனிசாங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் தரமாக இருக்குது. ஸ்க்ரீனில் போய் பாருங்கள், நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. கிளாப் மூமெண்ட் இருக்கும். படம் நல்லா தரமாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் பாலிடிக்ஸு அதை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. நல்ல கதை, நல்ல ஸ்கிரிப்ட். ஃபேன்ஸ் அவரை பற்றி நம்ம வந்து படமாக பார்க்கணும். ஃபேன்ஸ் வர அச்சிக்க வேணாம்னு சொல்லி எம்எஸ் பாஸ்கர் வந்து கொஞ்சம் மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் கத்தி வச்சுட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. அவ்வளோதான் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. ஸ்க்ரீன் பிளேலாம் கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி எடுத்துருக்காரு விக்னேஷ் கார்த்திக். நல்லா இருக்கு. அவரே கிளைமேக்ஸில் நினச்சி பார்ட் 3 வரை லீவ் கொடுத்துருக்காரு அவர்.